தமிழக வெற்றி கழகத்துக்கு புதிய பொறுப்பாளர்களா வர்றதா இருந்திருக்கிறாங்க. அந்த பொறுப்பாளர்கள் விஜய சந்திக்க இருந்திருக்கிறாங்க. ஆனா புஷி ஆனந்த் அவர்கள் விஜய சந்திக்க விடல. 100 பேர் வருவோம். வரவன் அத்தனை பேர் விஜய் நான் பார்க்கணும் தான் வருவோம். எல்லாரையும் பார்க்கணுமா, யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாதுன்னு ஃபில்டர் பண்ணுவாங்க. எல்லாரையும் பார்க்குறாங்களா? இன்னும் சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க மாவட்ட செயலாளரே தாண்ட முடியாது. எங்கேயாவது பொதுச் செயலாளர் வரைக்கும் போய் பார்த்துட்டு பேசிட்டு வராங்க. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் யாராவது ஈஸியாக பார்க்க முடியுமா சார்? வேற சில கட்சிகள் பேர் சொல்ல விரும்பலாம். அந்த கட்சியில் நீங்க மாவட்ட செயலாளரே தாண்ட முடியாது சார். யார் யாரெல்லாம் ஆனந்துக்கு வளைஞ்சு கொடுக்குறாங்களோ இல்ல அவங்க சாதியா இருக்கிறாங்களோ இவங்களுக்கு பொறுப்பு தராரு. ஆனந்தன் என்ன ஜாதி இல்ல நமக்கு தெரியாது. இல்ல அப்புறம் ஒரு கட்சிக்குள்ள 1008 இஷ்யூஸ் இருக்கும். பாலிசி மேக்கிங் பண்ணும்போது பல பிரச்சனைகள் இருக்கும். எது கட்சிக்கு சார்ந்தது, எது நல்லது என்பதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல சில பேர் இருக்காங்கன்னா அவங்க மத்த கட்சி மாதிரி மேல இடத்துல இருந்து ஒண்ணு சொல்லி இங்க எவன் தலைவனா இருக்கணும் அவனுக்கு கூஜா போடுற கட்சி நம்ம ஏன் சார் கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கணும்? நமக்கான உரிமைகளை வாங்கி கொடுக்கறதுக்காக. அவ்வளவுதான். என்னோட வரி பணத்துல ஒரு பிரதிநிதியா உட்கார்ந்துகிட்டு எனக்கான வேலை செய்பவனை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். அவன் வேலை செய்ய மாட்டான். அவனை ஓட்டு போட்டு அங்க உட்காந்து வச்சுக்கிட்டு நான் போய் ரோட்ல நின்று போராடணும். போராட்டத்துக்கு ஏன் நீங்க பர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அடக்குமுறை, சர்வாதிகாரம் சொல்லிட்டு எல்லா கட்சியும் போராடிச்சு. அதுக்கு சட்டசபையில முதலமைச்சர் பேசுறாரு. இந்த ஆட்சியில் சர்வாதிகாரம் என்று கூறுகிறீர்களே, 1 லட்சம் போராட்டத்திற்கு மேல் நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கோன்றார். அசிங்கமா இல்ல? ஒரு அரசாங்கம் 1 லட்சம் போராட்டம் மக்கள் பண்ணி தான் அதை அவனை சாதிச்சுக்கணும், அவனுக்கு வேணும் அப்படின்னா அப்ப அந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம். வடி வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ராஜ வாழ்க்கையில சார் சொர்க்க வாழ்க்கை. பேண்ட் போட ஒருத்தன், ஷூ போட ஒருத்தன், டீ கொடுக்க ஒருத்தன், அதை வாங்கி வைக்க ஒருத்தன், அதெல்லாம் தூக்கி போட்டு மக்களுக்காக ஐயா கழிக்க போறானு கூட தெரியாது. அவரை பத்தி இவ்வளவு விமர்சனம் வருது இல்ல? இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா என் இனம், என் மக்கள், என் மொழி, என் சமுதாயம், என் நிலம்னு ஒரு பற்றோட வர்றாருல, அவரை குறைஞ்சபட்சம் ஆதரிக்கலாம் கூட தயவுசெய்து தூத்தாதீங்க. இருமொழி கொள்கையில தாவேகாவோட நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னா, நாங்க இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இருமொழி கொள்கையை ஆதரிக்கிற அவரு விஜய் வித்தியாசம் பள்ளி நடத்திட்டு அவர் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாருன்னு சொன்னார் இல்லையா? நடத்தல. அவர் சம்பாதிச்சதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா வாங்கி போட்ட லேண்ட்ல ஒரு ட்ரஸ்டுக்கு கொடுக்கிறாரு. அந்த ட்ரஸ்ட் தான் அந்த சிபிஎஸ்இ ஸ்கூலை நடத்துகிறது. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் திரு காமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே சார். இப்போ அண்மையில ஒரு செய்தி ஒன்று பார்த்தோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு புதிய பொறுப்பாளர்களா வர்றதா இருந்திருக்கிறாங்க. அந்த பொறுப்பாளர்கள் விஜய சந்திக்க இருந்திருக்கிறாங்க. ஆனா புஷி ஆனந்த் அவர்கள் விஜய சந்திக்க விடல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சு திரும்பவும் ஆதவ் அர்ஜுனா அந்த பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு புதிய பட்டியல், பணபலம், ஒரு மீடியா பவர் உள்ளவங்களை ஒரு தேர்ந்தெடுத்து அந்த பட்டியலை ரெடி பண்ணியிருக்காரு. ஒரு புதிய பொறுப்பாளர்கள் போடுறதா ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? எந்தெந்த பொறுப்பாளர்கள் ஆனந்தனை பார்க்க விடல? பேர் சொல்லுங்க. இல்ல அதிமுகவுல அந்த மாதிரி நிறைய கட்சிகள்ல இருந்து சில குட்டி அமைப்புகள்ல இருந்து இல்ல செய்திகள் நம்ம அப்படிதான் பாக்குறோம். செய்திகள் எல்லா செய்திகளும் உண்மைன்றது அர்த்தம் கிடையாது. 30 வருஷமா கூடவே இருக்காரு. அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன், விஜயண்ணா இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் பொதுச் செயலாளர் எல்லாமே செய்யறாரு. ஒரு சின்ன விஷயம், அதாவது இப்போ மாநாடுக்கு ஒரு உதாரணத்துக்காக நானே சொல்றேனே, ஒரு மாநாட்டுக்கு அவங்க கொண்டு போய் பர்மிஷன் கொடுக்குறாங்க எஸ்பி கிட்ட. வெளியில வராங்க. அதுக்குள்ள அந்த எஸ்பிக்கு கொடுக்குற லெட்டரை மீடியா கவரேஜ் பண்ணிச்சு. அதில் அக்டோபர் 27 போட்டிருக்கு. அதை பார்த்துட்டாங்க. அதை ஹெட்லைட் பண்ணி காமிச்சு பிரேக்கிங் நியூஸ் ஓடுது. வெளியில் வரும்போது அவரை கேட்குறாங்க, இன்னைக்கு என்று உங்களுக்கான மாநாடு அப்படின்ட்டுங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பார், அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்றும் போகிறாரு. அப்போ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் அவர் ஏன் தடுக்க போறாரு. அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ பார்க்கணும். புஷி ஆனந்த் மேல இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சிம்பிளா சொல்றேனே, 100 பேர் வருவோம். வரவன் அத்தனை பேர் விஜய் நான் பார்க்கணும் தான் வருவான். எல்லாரையும் பார்க்கணுமா, யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாதுன்னு ஃபில்டர் பண்ணுவாங்க. எல்லாரையும் பார்க்குறாங்களா கேட்குறேன். இப்போ ஒரு கம்பெனிலே போகிறோம், ஒரு ஜென்ரலாக ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி சேர்மனை பார்க்கணும்னு கேட்டால் ஓகே சார் கேன் கோ அப்படின்னு விட்டுருவாங்களா? ஸோ நீங்கள் யார் என்ன ஏதுன்னு எல்லாமே கேட்டு, ஏன்னா டைம் இன்னைக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் இல்லையா? யார் வேணாலும் இஷ்டத்துக்கு போயெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கான பிஏ இருப்பாங்க, அவங்களுக்கான மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க யார் பேசணும், யார் பார்க்கணும், யார் பார்க்கணும்.
அந்த மாதிரி ஆனந்த் அண்ணன் கிட்ட போகும்போது இன்னும் சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவட்ட செயலாளரே தாண்ட முடியாது. இங்கேயாவது பொதுச் செயலாளர் வரைக்கும் போய் பார்த்துட்டு பேசிட்டு வராங்க. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் யாராவது ஈஸியாக பார்த்துட முடியுமா சார்? நல்ல ஒரு இந்த கட்சியாக பிரதான கட்சியாக இன்னைக்கு வளம் வந்து கொண்டு இருக்கிற தாவேக்காவில் நீ யார் வேணாலும் அவரை பார்க்குற அளவுக்கு இருக்கிற அந்த ஈஸி ஆக்சஸ் கொடுத்துருக்காரு. இல்ல வளர்ற கட்சி இல்ல அதுல அப்போ வரும்போது நம்ம புதிய கூட்டணிகள் வரும்போது புதிய ஆட்கள் வரும்போது நம்ம அரவணைக்கணும். அதான் நானும் சொல்றேன் சார். இப்போ நான் சில கட்சிகள் பேர் சொல்லணும்னு அவசியப்படல. நாங்க அந்த கட்சிக்கிட்ட போய் பேசுறதுக்கு போனோம். இன்னி வரைக்கும் அந்த கட்சி பொதுச் செயலாளர் தலைவர் நான் பார்த்ததே கிடையாது. துணை செயலாளர் தான் மேக்சிமம் நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப சின்ன கட்சி, சாதாரண கட்சி தான் இருப்பாங்க. ஒரு டீம் இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சி இன்னி வரைக்கும் நாங்கள் பார்க்கவே இல்லை. சாதாரணமாக வாங்க நம்ம ஒரு கட்சியாக பேசுகிறோம், ஒரு கூட்டணி போகலாமா எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி பேசுவோம்ல. நான் இப்போ இல்லை 21க்கே சொல்கிறேன். 21 எலெக்ஷன் போது கண்டு கூட இல்லை. என்னால் 2ஆம் கட்ட தலைவர்களே தாண்ட முடியல. அதுக்கப்புறம் 3ஆம் கட்ட தலைவர்களே தாண்ட முடியல. அதுக்கப்புறம் தான் 2ஆம் கட்ட தலைவர், அதுக்கப்புறம் தான் முதல் கட்ட தலைவர்கள். அட்லீஸ்ட் நீங்கள் டேரெக்டாக புதியானந்தன் போய் நீங்கள் பணியூர் ஆஃபீஸில் போனால் யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்களே, அவர் யார் என்ன ஏதுன்னு கேட்குறாரு. அவர் உடனே போனோன்னு என்ன கேட்குறாங்க, நான் விஜய் நான் பார்க்கணும் அப்படின்றாங்க. என்ன ஏது அப்படின்னா இல்லைங்க நாங்கள் அவர் தான் பார்க்கணும் சொல்லுவோன்றாங்க. என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஒருவேளை சொல்கிறாங்க அப்படின்னா அதை அவரிடம் சொல்ல ஓகே விருப்பப்பட்டு முடிந்தால் பார்ப்பார். இல்லை சார் இது நீங்களே பார்த்துங்கண்ணே அப்படின்னா இதெல்லாம் நான் பார்க்கணுமா அதே நீங்களே அதுக்கு தான் சார் அவங்க இருக்காங்க, ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. அதுதான் நான் சொல்கிறேனே, இந்த கட்சியில் வளர்கிற கட்சி எல்லோரையும் அரவணைக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு போக முடியுது. இப்போ இருக்கிற வேற சில கட்சிகள் பேர் சொல்ல விரும்பலாம். அந்த கட்சியில் நீங்கள் மாவட்ட செயலாளரே தாண்ட முடியாது சார். நீங்கள் மேல் லெவலுக்கு போகிறீங்க. இணைச் செயலாளர் துணை செயலாளர் ரேஞ்சுக்கலாம். நான் பொதுச் செயலாளர் கூட இல்லை, இணைச் செயலாளர் துணை செயலாளர் மாவட்ட செயலாளர் உங்களால் பார்க்க முடியாது. தொகுதிக்கு போனீங்கன்னா தொகுதியில் இருக்கிறவங்க தான் பார்க்கணும். மீறி போனீங்கன்னா அந்த மாவட்ட செயலர் பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எங்கே இருந்தீங்க முதல்ல இப்போ இந்த வார்டில் இருக்கிற கவுன்சிலர் பாருங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்றான். நிலமை அப்படி இருக்கு. அதெல்லாம் பம்பார் போது இதெல்லாம் எவ்வளவோ தேவை. அதற்காக பார்க்குறவர்கள் எல்லாரையும் பார்க்க வேண்டியன்ற அவசியம் இல்லை. சொல்கிறவங்க எல்லாம் வந்தவங்க எல்லாரையும் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதை ஃபில்டர் பண்ணி யாரை பார்க்கணும் யாரை பார்க்கக்கூடாதுன்ற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. ஓகே, புஷி ஆனந்த் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யார் யாரெல்லாம் ஆனந்துக்கு வந்து ஒரு அளவுக்கு அவருக்கு வளைஞ்சு கொடுக்குறாங்களோ, இல்லை அவங்க சாதியாக இருக்கிறாங்களோ, இல்லை பணமாக இருக்கிறாங்களோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு மீடியாவில் அவங்களுக்கு முக பாவனைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பொறுப்பு தராரு. புஷி ஆனந்தோட பேச்சை கேட்கணும், அவருக்கு தேவையான செய்கள் செஞ்சால் மட்டும்தான் ஒரு பொறுப்புகள் தராரு, அவருக்கு வளைஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுது. ஆனந்தன் என்ன ஜாதி இல்லை நமக்கு தெரியாது இல்லை. அப்புறம் அதான் சொல்கிறேனே, ஊடகத்தில் எதை போட்டாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு கேள்வி அது பயனுள்ள கேள்வியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தவறாக எடுத்துக்க வேணாம். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஒரு இளைஞர், நானும் இளைஞர் கட்சி அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்குறோன்னா அவர்களோட நம்மளை பார்த்து அவங்க கற்றுக்கிட்டு வரணும், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ன்ட்டுன்னு. சத்தியமாக எதுவும் தெரியாது. சும்மா அதாவது காசை வாங்கிட்டு எவனா ஒருத்த மீடியாவில் எழுதுனா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி ஒரு ஜாதியை பார்த்து காசை பார்த்து போடுறதா இருந்தால் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் எப்படி சார் வந்து மாவட்ட செயலாளராக இருக்காரு? சென்னை புறநகர் பகுதியில் இருந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் மாவட்ட செயலாளராக இருக்காரு. கோயம்புத்தூர், பிரதான கோயம்புத்தூர், இன்னும் கிராமத்துக்குள்ளெல்லாம் போடலை. டயர் 2 டயர் 3ல போடல, டயர் 1 கோயம்புத்தூர்லாம் மாநகராட்சி. சென்னைக்கு அடுத்தது எது? கோயம்புத்தூர் தான் இன்னைக்கு. கரெக்டாக கோயம்புத்தூரில் என்ன தொகுதி எக்ஸாக்டாக எனக்கு எந்த கிழக்கா மேற்கான்னு தெரியல. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் கிழக்கு தொகுதின்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஆட்டோ ஓட்டுநர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர். எப்படி சார் காசு இருக்கிறவங்க தான் வர முடியும்னா? இல்ல என்ன குற்றச்சாட்டானா இதற்கு முன்னாடி வந்து ரசிகருடைய இல்ல விஜய் படத்துல கைம்பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடி. நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன். இல்ல, ஆனா நான் அதை மறுத்து நான் ஆதாரத்தோட உங்களுக்கு வச்சுட்டேன். கோயம்புத்தூர்ல ஒரு ஆட்டோ ஓட்டுநர் மாவட்ட செயலாளர் ஆயிருக்காரு. இங்க புறநகர் பகுதியில ஒருத்தர் ஆயிருக்காரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அவர்கள் கட்சியில் அவர்கள் ரசிகர் மன்றமாக இருந்து இயக்கமாக ஆகி 20-30 வருஷம் வேலை செஞ்சோம் தான் சார் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இல்ல எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது வரைக்கும் 100 பேர் 120 மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. அதுல 95 மாவட்டம் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு மாவட்டத்துல இருந்திருக்கும். அந்த ஒரு மாவட்டத்தை தான் பேசுறீங்க. 95 மாவட்டத்திலையும் பிரச்சனையா? சொல்லுங்க சார். யாருக்கோ ஒருத்தருக்கு அதிருப்தி இருக்கும் சார். 100% யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது இந்த உலகத்துல. கடவுளே இல்ல. படைக்கும் போது எல்லாரையும் கரெக்டா படைக்கல, மாற்றுத்திறனாளிகளையும் படைக்கிறான் கடவுள். அப்ப கடவுளை குற்றம் சொல்ல முடியுமா? ஏன்டா அப்படி படைச்சா லூசாடா நீ அப்படின்ட்டுன்னு திட்ட முடியுமா? இயற்கை அது நடக்குது, கடவுளை மீறியே நடக்குது சார். ஒருத்தர் போயிருப்பாரு, ஒரு விஷயத்த கேட்டிருப்பாரு, அவருக்கு அது கிடைச்சிருக்காது. இல்லைங்க வெயிட் பண்ணுங்கன்னு இருப்பாரு. உடனே வெளில வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அதை வந்து அவங்களுக்கு மீடியாவில் கிடைக்குது, இது மூலமா தங்களை வெளில தெரியுதுன்னு. அந்த யாருன்ற மனிதர் நீங்கள் ஏதோ பார்த்துருப்பீங்கல்ல, அவரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 2 மாதத்துக்குள்ள அவங்க எந்த கட்சியில் போய் சேர்றாங்கன்னு பாருங்க. சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும்
யார் சொல்லி எப்படி நடத்துறாங்க அப்படின்ட்டு. சரி. சார் எல்லா கட்சியிலும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். சீட்டு கிடைக்கலன்னு திமுகவுக்கு போனவன் இருக்கான், அதிமுகலேருந்து அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனவன் இருக்கான். அதனால திமுக வந்து யாரையுமே இந்த மாதிரி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லலாமா, இல்லை அதிமுக சொல்லலாமா? ஒரு கட்சிக்குள்ள 1008 இஷ்யூஸ் இருக்கும். பாலிசி மேக்கிங் பண்ணும்போது பல பிரச்சனைகள் இருக்கும். எது கட்சிக்கு சார்ந்தது, எது நல்லது என்பதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல சில பேர் இருக்காங்கன்னா அவங்க சார் இப்போ 30 வருஷமா இருக்காரு இயக்கத்தோட தலைவரா, பொதுச் செயலாளரா. இன்னைக்கு ஒன்றும் புதுசாக வரல. இது வரைக்கும் ஏதாவது மாதிரி பிரச்சனை வந்திருக்கு? எதுவுமே வந்ததில்லை. அப்போ நீங்கள் உங்களுக்கான தகுதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ஈகோவில் வெளில வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது யாரும் ஏற்றுக்க முடியாது. என்னோட கேள்வி அவ்வளோதான். 95 மாவட்டம் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. இந்த 95 மாவட்டத்தில் இளைஞர் அணி, மாணவர் அணி, மாவட்ட அணி, நூறுத்தர் அணி, எல்லா அணியும் போட்டிருக்காங்க ஒரு மாவட்டத்துக்கும். இந்த 95 மாவட்டத்தில் எத்தனை மாவட்டத்தில் பிரச்சனை சார்? தினமும் பிரச்சனை சார். இந்த கட்சி ஆஃபீஸில் டெய்லி ஒரு 10 பேர் மாவட்டம் நிற்கிறான் சார். அந்த மாவட்டம் இந்த மாவட்டம் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் சார். அப்படி சொன்னீங்கன்னா கூட நியாயம். ஒரே ஒரு மாவட்டத்தை மட்டும்தான் நீங்கள் எடுத்து பேசுவீங்க. அந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அணி, அது மாவட்ட தலைவர் இல்லை, அது ஏதோ இளைஞர் அணி கேட்டிருப்பாரு, மாணவர் அணி போட்டிருப்பாங்க, ஏதோ ஒன்று சம்திங் இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் ஒன்று ரொம்ப ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன். இது மற்ற கட்சி மாதிரி மேல் இடத்துலேருந்து ஒன்று சொல்லி, அதாவது வந்து தலைமை டெல்லியிலேருந்து சொல்லி இங்கே எவன் தலைவனாக இருக்கணும் அவனுக்கு கூஜா போடுற கட்சி இல்லை. இந்த கட்சி எமோஷனலி பாண்டட். விஜயண்ணான்ற ஒரு தலைவனுக்கு எப்படி எம்ஜிஆருக்கு இருந்தாங்களோ, அண்ணாக்கு இருந்தாங்களோ, காந்திக்கு இருந்தாங்களோ, நீங்க சொல்ற எம்ஜிஆர் போல நீங்க சொல்ற எம்ஜிஆர் ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறோம். நீங்க சொல்ற எம்ஜிஆர் திரைப்படம் நடிச்சுக்கிட்டே இயக்கங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா இவர் டைரக்டா அப்படியே திரைப்படம் நடிச்ச உடனே தன் ரசிகர்களை அப்படியே தொண்டனா மாத்துறாரு. அப்போ வந்து நீங்க வந்து அவங்களை சரியா கவனிக்கலன்னு அர்த்தம். சார் ஒரு குட்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு. நான் இது எத்தனை இடத்துல எவ்வளவு வாட்டி சொல்றதுன்னு தெரியல. சரி பரவாயில்ல, நான் எத்தனை வாட்டி வேணாலும் சொல்றேன் மக்களை போய் சேர்ற வரைக்கும். அவர் ஒரு குட்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும்? ரசிகர் மன்றமா இருந்ததை நற்பணி மன்றமா மாத்தி, நற்பணி மன்றத்தை மக்கள் இயக்கமா மாத்திருக்காரு 2009. 2009 மக்கள் இயக்கம் தெரியுங்களா? கொரோனா கால ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட 32 மாவட்டத்துல ஒரு நாளைக்கு 20,000 பேருக்கு மேல சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அது யாருக்கு போடுறாங்க? அரசு பள்ளிகள் கீழே இருக்கிற வாத்தியார்களாகட்டும், இல்லை ரோட்ல இருக்கிறவங்க, முக்கியமா வந்து அரசு மருத்துவமனைக்கு பார்க்க ஏழை எளிய மக்கள் வராங்க இல்லையா, அவங்க விசிட்டர்ஸ் பார்க்க வராங்க இல்லையா, அங்க வாங்க கூட முடியாத சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க மாதிரி பல மாவட்டங்கள் இருக்கு. என்னால கையை விட்டு எண்ணி பேரோட சொல்ல முடியும். தஞ்சாவூர்ல சரவணன் ஒருத்தர் போடுறாரு, பேர் என்ன, விருதுநகர்ல வந்து செல்வான்னு ஒருத்தர் போடுறாரு. இந்த மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கிட்டே போலாம். இதுல வந்து மத்திய சென்னையில பூக்கடை குமார்னு ஒருத்தர் போடுறாரு. அதுல வந்து கனிகான்னு ஒருத்தர் போடுறாரு வட சென்னையில. தென் சென்னையில வந்து தாமோதரன் ஒருத்தர் போடுறாரு. உங்களுக்கு வந்து அப்புநாதன்றவர் தீநகர் தொகுதியில போடுறாரு. நான் வெறும் மாவட்டம் சொல்ல, அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கிற தொகுதிக்குள்ள இருக்கிற இந்த சைடு இளைஞர் அணி போடுறாங்க, அந்த சைடு வந்து மாணவர் அணி போடுறாங்க. சரிங்களா? பால் அபிஷேகம் பண்றாங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் விஜயன்னா, பாலை ஊத்தி வேஸ்ட் பண்ணாதீங்க, ஊட்டச்சத்து குறைவா இருக்கு குழந்தைகளுக்கு, இந்த குழந்தைகளுக்கு இந்த பாலை கொண்டு போய் கொடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 30 மாவட்டத்துக்கு மேல ஞாயிற்றுக்கிழமை தோறும் 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு ரொட்டி பால் முட்டை திட்டம்னு சொல்லிட்டு முட்டை ரொட்டி பால் எல்லாருக்கும் அந்த ஏரியால கொடுத்துட்டு இருக்காங்க. அது எத்தனை கணக்கு தெரியாது, பட் இத்தனை மாவட்டத்துக்கு கொடுக்குறாங்க. நீங்க சொல்ற இவ்வளவு பெரிய நீங்க கேட்ட கேள்விக்கு நான் முடிச்சுனா அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு குருதியகம்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. உங்களுக்கு ரத்தம் வேணும்னா 1 ஹவர்ல, மேக்சிமம் 1 ஹவர்ல எங்க வேணாலும் உங்களை கனெக்ட் பண்ண முடிய திறமை அவங்களுக்கு இருக்கு. இது வரைக்கும் அவங்க ஆரம்பிச்சு இந்த 1.5 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 14,000-15,000 பேருக்கு மேல கொடுத்துருக்காங்க ரத்தம். 15,000 அந்த ஆப்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா உங்களுக்கு ரத்தம் வந்துடும். எந்த ஏரியால 1 ஹவர்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? விழியகம்னு ஒன்று நடத்துறாங்க. இந்த விழியகம் சும்மா பேருக்குலாம் நடத்தல. அந்த விழியகத்துல தன் கட்சியில் இருக்கும் ஒரு தோழர் இறந்ததுக்கு அந்த கண்தானம் அவங்க தான் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. பைலகம்னு ஒன்று நடத்துறாங்க. 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அந்த பைலகம் நடக்குது. அந்த தொகுதியில் இருக்கும், அதுவுமே ஒரு 30 மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட போகுது போல இருக்கு. அந்த தொகுதி 234 அது தொகுதியில வரல, அது வந்து மாவட்டத்துல தொகுதியில வருது. 234 தொகுதி 200 தொகுதிக்கு இப்பதான் நடத்துறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைகள் 5 மணில 7 மணி வரைக்கும் படிக்குது. இளம் பால்வாடி ஸ்கூல் பசங்களா இருக்கும், இல்லைன்னா 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது முக்கியமாக அவர்களுக்கு, ஏன்னா கிராமத்துப்புற மாணவர்களுக்கு ஆங்கிலம் ஒரு பெரிய தடையா இருக்கு. அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணுது. அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலன்னு முக்கியம் எல்லா பாடமும் எடுக்கிறாங்க, அதுல சிறப்பாக ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு நூலகம்னு ஒன்று இருக்கு. அதுவுமே கிட்டத்தட்ட 234 தொகுதியில
ஒரு 150 தொகுதிக்கு மேல இருக்குன்னு சொன்னாங்க. 150 தொகுதி. எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. பட் அதெல்லாம் நடக்குது. எல்லாமே தாண்டிடுச்சு. இவ்வளோ விஷயம் பண்றாங்க. இது போக மழை காலத்துல அது, வெயில் காலத்துல இது. நீ இப்ப பாருங்க, வெயில் ஆரம்பிச்சுச்சுன்னா எங்க பார்த்தாலும் நீர்மோர் பந்தல் போடுவாங்க. அங்கங்க தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க. தர்பூஸ், மோர். அதாவது மக்களுக்கான சேவையை தொடர்ந்து வருடம் முழுவதும் செய்து கொண்டே இருக்கிறவங்க நேத்திக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, நேத்திக்கு நடிச்சிருந்தாரு, இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, நேத்திக்கு ஆரம்பிச்சாரு, நீங்க வந்துட்டாருன்னு சொல்றீங்களா? அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டுல பீக் நம்பர் 1 விஜய் சார். அதோட கீழே இருக்கிறவங்க பாலா, தெரியுங்களா? பாலா பிளஸ் வந்து சூர்யா. நீங்க அறக்கட்டளையே நடத்துறாரு இவரு. நீங்க சொல்ற குட்டி கவர்மெண்டே சூர்யா நடத்துறாரு. அதே மாதிரி சின்ன ஒரு நடிகர் வந்து இருக்கிற சமூகத்துல எல்லா சமூகத்துல இருக்கிற மக்களுக்கும் தொண்டுகள் செஞ்சிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் வெறும் வெளியில சொல்லிட்டு இருக்கல. யார் சொல்லல? சூர்யா, பாலா இவங்கெல்லாம் யார் சொல்லல சார்? அகரமோட ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே தெரியுமே வெளியில. பாலா வெளியில சொல்லாம உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? நான் ஒருத்தர் செஞ்சதை நான் சுத்தி காட்ட விரும்புறேன். இப்போ நீங்க நான் இவ்வளவு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சுதா? நீங்க என்ன சொன்னீங்க? உங்களோட முதல் கேள்வி என்ன சார்? அவர் நடிச்சிட்டு இருந்தாரு, நேத்துக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, இனி வந்துட்டாரு சார். இல்ல சார், நம்ம போராட்ட காலங்கள்ல நேரடியா சார் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு போராடணும்? நீங்க தப்பான ஒரு கவர்மெண்ட் எடுத்துருவீங்க, நாங்க ரோட்ல நின்னு போராடணும் சார். அந்த கட்சியில இருக்கிறவங்க, உங்க வயசு என்ன சார்? எனக்கு 27 வயசு. நீங்க போய் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆவரேஜா அவங்க கட்சியில இருக்கிற தாவேக்கால இருக்கிற கட்சியோட வயசு வந்து 25 வச்சுக்கோங்க. அந்த ஏஜ்ல தான் இருக்காங்க. 25 ஜாஸ்தி. எங்க கட்சியில இருக்கிற ஆவரேஜ் வயசு 26, 27 தான். நான் அவங்களுக்கு இன்னும் கம்மி, எங்களோட இன்னும் கம்மி. எல்லாம் சிறு பசங்க. போராட்டம் பண்றோம், கேஸ் ஆகுது. அவனுக்கு பாஸ்போர்ட்ல வந்து நாளைக்கு விசா கிடைக்குமா? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக முடியுமா? அவனுக்கு ஒரு லோன் கிடைக்குமா? அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமா? இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் யார் சார் பார்ப்பாங்க? அதுக்காக அவன் போராடிட்டு ரோட்ல நின்று இருப்பானா? அவனுக்கு பொண்ணாவது கொடுப்பாங்களா? உங்களுக்காக கல்யாணம் ஆயிடுச்சு சார், எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகல, அப்ப எனக்கு என் பொண்ணு கொடுப்பானா? அப்ப கேஸ் இருந்தா அததான் சொல்றேன். லவ் மேரேஜ் நீங்க, அதனால தப்பிச்சுக்கிட்டீங்க. என்ன லவ் பண்ண ஆள் இல்ல, நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஒரு பொண்ணுங்களை லவ் பண்ணிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்ன லவ் பண்ணலையா? யாராவது பார்த்து முடிச்சாதான் உண்டு. தலையெழுத்து சரி பண்ணி தொலைப்போன்னு பழிச்சாதான் உண்டு. நான் கேஸ் ஆகினா அதுக்கப்புறம் எப்படி வருவாங்க சார்? ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து 1000 பிரச்சனைகள் இருக்கும், 1000 விஷயங்கள் இருக்கும். இப்ப நீங்க என்ன பேட்டி எடுக்கிறீங்க, அரை மணி நேரம் பேட்டி எடுக்கிறீங்க, 25 நிமிஷம் போடுங்க, 5 நிமிஷம் ட்ரிம் பண்ணிருப்பீங்க. உங்ககிட்ட நான் சண்டை போட முடியுமா? ஏன் பண்ணிருப்பீங்க? அதற்கு பல காரணம் இருக்கும். அதாவது இதுல நான் பேசினதுல தடங்கி இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏதாவது லைட்டிங் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், ஆடியோ சரியா வந்திருக்காது, சரி இவ்வளவு லென்த் வேணாம், இவ்வளவு போட்டா மக்கள் வியூஸ் போகாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வச்சு பண்றீங்க. ஒரு கேள்வி நான் சொல்லிடுறேன். ஏன்னா பாதிலே விட்டேன் அப்படின்னா கேட்க தெரியாம ஓட்டான் பாருன்னு கீழே நினைக்கூடாது. நம்ம 10 பேர் நம்மள பார்த்தாலும் அவனுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். நான் உண்மையை மட்டும் தான் பேசுறேன், நான் பொய் சொல்ல முட்டு கொடுக்கல. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எதுக்கு போராடணும்? அப்போ நீங்க இப்போ என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு கவர்மெண்ட், நம்ம ஏன் சார் கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம எம்எல்ஏ ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? நமக்கான உரிமைகளை வாங்கி கொடுக்கறதுக்காக. அவ்வளவுதான். அப்போ அவன் செய்யாத போது அவனையே நான் தேர்ந்தெடுத்து என்னோட வரி பணத்துல ஒரு பிரதிநிதியா உட்கார்ந்துகிட்டு எனக்கான வேலை செய்பவனை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். அவன் வேலை செய்ய மாட்டான், அவனை ஓட்டு போட்டு அங்க உட்காந்து வச்சுக்கிட்டு நான் போய் ரோட்ல நின்று போராடணுமா? என்னோட ஒரே கேள்வி. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைனால. போராட்டத்துக்கு ஏன் நீங்க பர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அடக்குமுறை, சர்வாதிகாரம் சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் போராடிச்சு. கரெக்டா? யாருமே போராட்டத்துக்கு கொடுக்கல. அதுக்கு சட்டசபையில முதலமைச்சர் பேசுறாரு. என்னன்னு பேசுறாரு? இந்த ஆட்சியில் சர்வாதிகாரம் என்று கூறுகிறீர்களே, நாங்கள் எவ்வளவு வளைஞ்சு கொடுத்து மக்களுக்காக இருக்கிறோம் தெரியுமா? 1 லட்சம் போராட்டத்திற்கு மேல் நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோன்றாரு. அசிங்கமா இல்ல? போராட்டத்துக்கு பர்மிஷனே 1 லட்சமா? இப்ப பர்மிஷன் இல்லாத எவ்வளவு பாத்துங்க. அப்ப ஒரு அரசாங்கம் 1 லட்சம் போராட்டம் மக்கள் பண்ணிதான் அதை அவனை சாதிச்சுக்கணும், அவனுக்கு வேணும் அப்படின்னா அப்ப அந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம் சார்? உங்களுக்கு வாழ்க்கை எப்படி சார் இருக்கணும்? உங்க வைஃபும் நீங்களும் சந்தோஷமா வாழணும், போராடிக்கிட்டே இருக்கு. எல்லா மக்களுக்கும் வாழ்க்கை வந்து அன்றாட தேவைகள் பூர்த்தி அடைஞ்சா சந்தோஷமா இருந்தா போதும். அதுதானே. அப்ப போராடக்கூடாதுல்ல? அப்ப இது என்ன அர்த்தம்? 1 லட்சம் போராட்டத்துக்கு மேல் பர்மிஷன் கொடுத்திருக்காருன்னா இந்த அரசு நல்ல அரசா, இந்த அரசா? நம்ம விமர்சிக்க வேண்டிய அரசா? அதான் சொல்லுங்க, விமர்சிக்கணும். அவ்வளவுதான். இப்ப அதுதான் பிரச்சனை. இங்க அவர் எடுக்க போறது ஒரு போராட்டம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்ன்றதான் சார் போராடிட்டு இருக்காரு. அதற்கு தான் அவருக்கு என்ன சார் தலையெழுத்தா? 300 கோடி வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ராஜ வாழ்க்கையில சார் சொர்க்க வாழ்க்கை. பேண்ட் போட ஒருத்தன், ஷூ போட ஒருத்தன், டீ கொடுக்க ஒருத்தன், அதை வாங்கி வைக்க ஒருத்தன். அவர்லாம் எப்படி ஒரு வாழ்க்கையில அதெல்லாம் தூக்கி போட்டு மக்களுக்காக வந்து ஐயா கழிக்க போறானு கூட தெரியாது. ஆனா அனைத்தையும் தூக்கி போட்டுட்டு சத்தியமா நான் வரமாட்டேன் சார், இந்த 50 கோடி வேணாலும் வச்சுக்கோ, நான் சம்பாதிக்கிறதுல ஏதாவது பண்ணிட்டு போ. ஏன்னா இப்படி ஒரு இது பணம் வந்து அம்பானி சார். இப்ப ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், இவரோட 100 மடங்கு பணக்காரன் அம்பானி, அதானி. ஆனா அன்பு யார்கிட்ட இருக்கு? யார் மேல இருக்கு? இவர் மேலதான் இருக்கு. இது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இத கூட தூக்கி போட்டுட்டு
நாளைக்கு அவ்வளோ விமர்சனம், இப்ப நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே, ம், அவரை பத்தி இவ்வளவு விமர்சனம் வருது இல்ல, ம், இதெல்லாம் பரவாயில்ல. ம், ஆனா என் இனம், என் மக்கள், என் மொழி, என் சமுதாயம், என் நிலம்னு ம். ஒரு பற்றோட வர்றாருல, ஓகே சார். அவரை குறைஞ்சபட்சம் சரி. தூத்தலனா கூட, ஆதரிக்கலனா கூட ஓகே. தயவுசெய்து தூத்தாதீங்க. சரி, ஓகே. இப்போ மும்மொழி இது நான் உங்களுக்கு நான் சொல்லல, எல்லாருக்குமே தான். பொதுவா எல்லாருக்கும் பொதுவா. சொல்றேன். இல்ல பாக்குற மக்களுக்கு, மீடியாக்காரங்களுக்கு, பத்திரிகையாளருக்கு எல்லாருக்குமே. வராரு, ஓகே. வர. செய்யட்டும், சரி. அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். வரட்டும். இப்போ அதுக்கப்புறம் தவறு இருந்தா பேசலாம். நானும் சேர்த்து விமர்சிப்பேன். பேசலாம் சார். ஆளுங்கட்சியா வரும்பொழுது அவங்க என்ன தவறு செய்றாங்களோ நம்ம பேசுவோம். இப்ப மும்மொழி கொள்கைன்றது ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. இந்த மும்மொழி கொள்கையில வந்து தாவேகாவோட நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னா, நாங்க இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இருமொழி கொள்கையை ஆதரிக்கிற அவரு விஜய் வித்யாலயா வித்யாசிரம், விஜய் விஜய் வித்யாசிரம் நான் அப்படின்னு சொல்றேன், சொல்லிட்டு விஜய் ஒரு பள்ளி வந்து வித்யாசிரம்னு ஒரு நடத்திட்டு CBSE இருக்காரு. நடத்துறாரு. அதுவே பொய். ம், அதுக்கு நான் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு காட்டமான முதல் முறையாக ம், நாங்க வந்து எப்பவுமே தனி மனிதனை இழிவுபடுத்தியோ இல்லனா வந்து ஒரு காட்டமாக பேசக்கூடிய விமர்சனங்களுக்கு கருத்து மட்டும்தான் வைப்போம். ம், ஆனால் ஒரு படித்த இளைஞர், ஒரு பண்பாளர், பல இளைஞர்கள் அவரை பின்தொடர்கிறாரு. ம், அப்படிப்பட்ட ஒரு கட்சி தலைவர், ஓப்பனாவே சொல்றேன். ம், இது யார் குற்றச்சாட்டு எடுத்து வச்சிருந்த பாஜகவின் தலைவர் அண்ணாமலை தான் எடுத்து, மாநிலத்தில் அண்ணாமலை தான் எடுத்து வச்சார். ம், தவறாக பொய் பேசினார் என்ற கண்டனத்தை நான் நான் எங்களோட இதுல வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ம், அவர் CBSE ஸ்கூல் நடத்துறாருன்னு சொன்னார் இல்லையா, நடத்தல. அவர் சம்பாதிச்சதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்கி போட்ட லேண்ட்ல ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறாரு. அந்த ட்ரஸ்ட் தான் அந்த CBSE ஸ்கூலை நடத்துகிறது. ம். இதை நான் தெளிவுபடுத்துகிறேன். எல்லா இடத்துலையும் நான் தெளிவுபடுத்தி வரேன். மீண்டும் சொல்றேன், அவர் ஒன்றும் பெருசா CBIல கண்டுபிடிச்ச ரிப்போர்ட்லாம் எடுத்து வைக்கல அவர். ம், அப்படியே உலகமாக கண்டுபிடிப்பு. ம், அந்த ஸ்கூல் விஜய் வித்யாசிரம் நீங்க போட்டீங்கன்னா, அது வெப்சைட்ல போனா அந்த ஸ்கூலை பத்தி எல்லாமே இருக்கும். அதுல இருக்கிற அந்த ட்ரஸ்ட்டோட காப்பி ஒன்று எடுத்திருக்காரு. அவர் லேண்டு சார், அவர் லேண்டுன்னா அந்த 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 லேண்ட் யாரு குடுத்தாரு? இந்த ட்ரஸ்ட் இந்த லேண்ட் இவங்க கிட்ட லீஸுக்கு வாங்கியிருக்குன்னு பேர் இருக்கும்ல, ம். ஜோசப் விஜய்ன்னு. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் மறைச்சுலாம் இங்க ஒண்ணும் பண்ணல. பெருசா கண்டுபிடிக்க முடியாதுலாம் இல்ல. 80 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டியிருக்காரு அந்த மனுஷன். ரூ. 1 2 இல்ல. ம். 80 கோடி போன வருஷம் ஹையஸ்ட் பே ஆஃப்டர் ஷாருக் கான். அதனால அதுதான் சொல்றேன்ல, பொய் பேசி மக்களிடம் நீங்க வந்து ஒரு தப்பான நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க. உண்மையா சொல்லுங்க. ம், நீங்க சொல்லுங்க, ம், இந்த மாதிரி வந்து CBSE ஸ்கூல் நடத்துறாரு. ஆனா இவர் இருக்கிற லேண்ட்ல வந்து இப்படி கொடுத்துருக்காரு. இது நியாயமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு வேற பதில். ம், நீங்க அப்படி வைக்கல. ம், என்ன வைக்கிறீங்க? ம், விஜய் CBSE ஸ்கூல் நடத்துகிறாருன்னு சொல்றீங்க. ம், அது எப்படி ஆயிடுச்சு மக்கள் கிட்ட? ஆமாண்டா, இவரும் திமுக அதிமுக போலதான்டா, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, ஹி இஸ் அன் ஹிப்போக்ரட் அப்படின்னு கீழே மெசேஜ் போடுற அளவுக்கு மக்கள் கிட்ட போய் செட் பண்ணிட்டீங்க. ம். அப்போ உங்களோட நோக்கம் விஜயை டேமேஜ் பண்ண, விஜய் அண்ணாவை டேமேஜ் பண்ண, அவருக்கு நல்ல பேரை டேமேஜ் பண்ண தவிர உண்மையை அங்க மறைச்சு தவறான ஒரு இது கொடுக்குறீங்க. ம். அப்போ உங்களை, ஏன்னா இது வேற யாரா சொல்றா கூட போலாடே தூக்கி போடுறாங்கலாம் ஒரு ஆளான்னு இருப்பேன். ஆனா நீங்கள் படித்த மனிதர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து FIR ரிப்போர்ட் எழுதும்போது ம். குற்றம் சாட்டப்பட்டதுன்னு எழுதுவாரா இல்ல குற்றவாளின்னு எழுதுவாரா சார்? எப்படி எழுதுவாங்க ஒரு ஐபிஎஸ் ஒரு FIR ரிப்போர்ட்? ம். இவர்வால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு இருப்பாரு. குற்றவாளின்னு யார் சொல்லணும்? நீதிபதி நீதிமன்றம். சொல்வாரு, நீதிமன்றம் சொல்லணும். ஆனா நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? இங்க இவர் நடத்துகிறார்னு சொல்லிட்டீங்க. அப்ப மக்கள் கிட்ட உடனே ஃபிளாஷ் நியூஸ் ஆயிடுச்சு. விஜய் அவர்கள் CBSE தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் CBSE பள்ளி நடத்துகிறார் அப்படின்னு போட்ட உடனே, அண்ணாமலை பகிரங்க குற்றச்சாட்டு அப்படின்னு போட்ட உடனே ஃபிளாஷ் நியூஸ் ஆயிடுச்சு. மக்கள் கிட்ட போய் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ம். ஆனா இதை புரிய எவ்வளவுதான் சொன்னாலும் இப்பவும் பாருங்க, நீங்க ஒரு ஊடகவியலாளர், உங்களுக்கே இந்த டவுட் இருக்கு. இப்ப நான் சொல்லும் போதுதான் கிளாரிஃபை ஆகுது. அப்ப பாமர மக்கள், சாதாரண மக்கள் பார்த்துட்டு நினைப்பான், ஒரு IPS அதிகாரிடா, நேர்மையா சொல்வாரா அவரு அப்படின்ற அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதை நீங்க கேபிட்டலைஸ் பண்றீங்கல்ல. வரும் காலங்களில் இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேமேஜை நாங்க ஏத்துவோம். பொய் பிரச்சாரம் மட்டும் பண்ணாதீங்க. ஓகே சார். இந்த காணொலி மூலமாக மீண்டும் அண்ணாமலைக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஓகே. இப்போ தாவேக ஆரம்பிச்சு 1 வருடங்கள் ஆகிருது. இந்த முதல் மாநாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரியார் எங்கள் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப வந்து எந்த பெரியார் கொள்கை தலைவர்னு சொன்னாரோ அதே கையில வந்து பகவத்கீதையை கையில வாங்குறாரு. பகவத்கீதைக்கு எதிர்மறையானவர் பெரியார். எப்படி 2யும் ஒரே மேடையில அவர் இணைச்சாரு? சார், ஸ்டேஜ் பேனர்ஸ்னு ஒன்று இருக்கு. ம், புரியுதுங்களா? ம். இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க. ம், அந்த இடத்துல வந்து நமக்கு பிடிக்காத சில விஷயமும் இருக்கும். ம், அதற்காக நம்ம வந்து மூஞ்சில தூக்கி அடிச்ச மாதிரி பேசிட்டு வர முடியாது. ம், ஒரு அன்பா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ம், அதை வாங்கிக் கொள்ளும் ம், பண்பு தான் ஒரு நல்ல பண்பு. ம், இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, எனக்கு வந்து கிரீன் வேணாம், பிளாக் கலர் பிடிக்காதுன்னு வச்சுப்போங்க. ம். ஆனா ஒருத்தர் என்ன பண்றாரு, எனக்கு பொன்னாடை வந்து பிளாக்ல போத்துறாரு. அதை நிராகரிக்கலாமா, ஏத்துக்கணுமா? ஸ்டேஜ்ல மதிச்சு கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? ம். நீங்க நம்ம எதிரியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரவங்கள நம்ம ஆதரிக்கணும் தான்.
அவ்வளவுதான். சரி. அவருக்கு அது பகவத்கீதையா, குரானா, ம், திருக்குறளா, ம், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ம், ஒருத்தர் ஸ்டேஜ்ல கொண்டு வந்து கொடுக்கும்போது ம், அதை வாங்கிக் கொள்வதுதான் ம், மரியாதை. தட் ம். இஸ் கால்ட் ஸ்டேஜ் மேனர்ஸ். ஓகே. இல்ல இதை வாங்க மாட்டேன், நீ எடுத்துட்டு போ ம், அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ம், அப்படி பாத்தீங்கன்னா ம். இப்ப நிறைய பேர் பல விமர்சனம் எல்லாரும் வைக்கிறாங்க. இல்ல அந்த மேடையே ஸ்கிரிப்டட் மேடை அப்படின்னு சொல்றாங்க. யார் சார் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தாரு? ஏன்னா அந்த முதல் பாட்டே வந்து விநாயகர் பாட்டு போட்டு தான் அந்த சார் மேடையே ஸ்கிரிப்டட்னு ஆரம்பிக்கிறாங்க. யார் சொன்னா? எழுதி கொடுத்தவர பேர் சொல்லுங்க. ம், அதான் சொல்றேனே, ம். என்ன வேணாலும் பேசலாமா? ம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாமா? ம். இப்ப நான் சொல்றேன் சார், ம். பாஜகவும் திமுகவும் அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி இல்ல, இது இருக்கு. சொன்னதே திருமாவளவன் அவர்கள் தான். அது இந்த அதான் கூட்டணி சார், ம். கூட்டணி கட்சி. அதான் சார் சொல்றேன், நீங்க அரசியலை நேர்மையா பேசுங்கன்றேன். ம், இப்ப நான் பேசியிருக்கேன்ல, ம், இப்ப உங்ககிட்ட 20 நிமிஷம் பேசியிருக்கேன். இந்த 20 நிமிஷத்துல ஏதாவது ஒரு பொய் எடுத்து வைங்க சார். இதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில நான் பேட்டியே கொடுக்கல. ம், நிறுத்திடுறேன், ம், நிறுத்திடுறேன். எங்கேயுமே நான் கொடுக்க மாட்டேன் சார். ம், ஒரு பொய் எடுத்து வைக்க சொல்லுங்க. ஏன் அப்படி பண்றீங்க? அப்ப மக்கள் உங்களை பார்க்கிறாங்கன்னு உடனே என்ன வேணாலும் உங்களுக்கு சாதகமா பேசுவீங்களா? ம். எதை வேணாலும் நீங்க பேசுவீங்களா? கேக்குறேன் சார். கொள்கை தலைவர்னு அவர் அம்பேத்கர் எடுத்து வச்சிருக்காரு சார், பெரியார் எடுத்து வச்சிருக்காரு, காமராஜர் அவங்க எடுத்து 2 வச்சிருக்காரு. பேருமே இந்த வரேன் மனு இருங்க, வரேன் தர்மத்துக்கு இருங்க, எதிரானவர்கள். வரேன் இருங்க. ம், அது வேற, ம், அது வேற, இது வேற. ம், இப்ப ரொம்ப சிம்பிள். ம், திமுக ம். கடவுள் மறுப்பு இருக்கிற கட்சியா இல்லையா? ஆமா. பேசுறாங்க. கரெக்டா? ம், ஆனா அறநிலைத்துறையில ம். அமைச்சரா யார் இருக்காரு? சேகர் பாபு. அவருக்கு என்ன பண்றாரு? அவரு கோயிலுக்குள்ள ஏன் சார் போறாரு பட்டையை போட்டுக்கிட்டு? ம், அப்ப என்ன பண்றாரு? நீ எப்படி இருக்கலாம்? எங்க கட்சி ம். கொள்கையோட நீ ஒத்து வரல, வெளில போன்னு தூக்கி தானே சார் போடணும். ம். சார் அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கிறது வேற, வேலை செய்யறது வேற. அதுக்காக அவர் கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் நம்ம இல்ல. அவங்கள குற்றச்சாட்டு செஞ்சுட்டு தானே வர நம்ம சார், உள்ள வர வரோம். சார். ம், கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் இல்ல. ம், ஒரு அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கிறவரு ம். நாத்திகனா கூட இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனா என் வேலை கொடுத்துருக்காங்க, நான் செய்யறேன். ம். ஆனா அவர் கோயிலுக்கு போறாரு, சாமி கும்புறாரு, எல்லா கும்பாபிஷேகத்திலும் நிக்கிறாரு, விபூதி வச்சுக்கிறாரு, குங்குமம் வச்சு. அவர் குங்குமம் எல்லாம் பாத்துருக்கீங்களா எங்கேயாவது? அவ்வளவு கடவுள் நம்பிக்கை இருக்காரு. முதல்ல நிக்கிறாரு போயிட்டு ஒரு கோயிலையும். அது எப்படி சார்? திமுக கொள்கை எதிர்வாளியா என்ன அவரு? அது அப்படி கிடையாது. அது கொள்கை ரீதியாக நாங்கள் பின்பற்றும் ஒண்ணு. அதை நீ ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போலாம். அதனால தான் முதல்ல சொல்லும்போது பெரியார் எங்கள் கொள்கை தலைவராக இருந்தாலும் ம், உடனே கேட்பீங்க கடவுள் மறுப்பா அப்படின்ட்டு. ம். அது உங்களிடம் விட்டு விடுகிறேன். ம், தனி மனித சுதந்திரம். ம். இது அப்படிதான் நம்ம இல்ல, பார்க்கலாம். பெரியாரே நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய இடத்துல என்னன்னா கடவுள் மறுப்பு தான், அப்படி கிடையாது, பார்ப்பன எதிர்ப்பு தான். கிடையவே அதை கிடையாது, தாண்டி நம்ம அவரை கிடையவே கிடையாது. அதுதான் உங்களோட வேற தவறு. என்ன நம்ம பெரியார் சார் ரொம்ப சிம்பிள் சார். ஜாதிய ஒழிப்பு, சமூக நீதி, பெண் உரிமை, இவ்வளவு இருக்கு சார். அவர் வந்து பகுத்தறிவு சிந்தனையாளர். பகுத்தறிவு பகலவன் பெரியார் தான் சொல்லியிருக்காரு. புரியுதா? நம்ம வள்ளலார் எடுத்துக்கலாம், சார், ரட்டமலை சீனிவாசன் நான் இல்லைன்னு எடுத்துக்கலாம். சொல்லவே இல்லையே சார். நான் ம். இல்லைன்னு சொல்லியே. ம். பெரியாரும் இருக்காருன்னு தான் சொல்ல வரேன். ம். அதுல ஒண்ணு வச்சுக்கீங்க. இப்ப வள்ளலாரும் பெரியாரும் இருக்கிறாரு. ம். ஆந்திராவோட முதலமைச்சர் யார் சார்? சந்திரபாபு நாயுடு. திருப்பி சொல்லுங்க. சந்திரபாபு நாயுடு. இல்ல அவங்க அப்படி. சந்திரபாபு என்பது அவர் பேர், நாயுடு என்பது ஒரு பட்ட பேரா, ம். ஜாதி பேர். ம். சரிங்களா? இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி சரி, இப்போ ஆமா, டெல்லியோட முதலமைச்சரான அந்த அம்மா பேர் என்ன? ரேகா குப்தா. ம். குப்தா என்பது பட்ட பெயரா இல்ல ஜாதி பேரா? ம். தமிழ்நாட்டுல உங்க பேர் என்ன சார்? அன்பரசன். என் பேர் காமேஷ். ம். பின்னாடி ஏதாவது ஜாதி பேரோ பட்ட பேரோ போட்டிருக்கோமா? ம். அதனால தான் சார் அது பெரியார் பூமி. ம். புரியுதுங்களா? ம். ஒரு தனிப்பட்ட மனிதன் நம்போ ம். நீங்க உங்களது போச்சுக்கலாம், எந்த நான் வச்சுக்கலாம், ம். எவனும் கேட்க முடியாது. ஆனா எல்லோருக்கும் பொதுவான அந்த ஊர்ல ராவ் இருக்காங்க, ரெட்டி இருக்காங்க, நாயுடு இருக்காங்க, கம்மாஸ் இருக்காங்க, அவங்க இவங்க எல்லாருக்கும் பொதுவானவர் தானே. ஏன் அவர் ஜாதி பேரை மட்டும் பிரதானமா போட்டுக்கிறார்? ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே தன் தன் பெயருக்கு பின்னால் அவர் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த ஜெகன்மோகன் ரெட்டின்னு போட்டுக்கிட்டாரா? ஸோ ஒரு மாநிலத்திலையும் அரவிந்த் கெஜ்ரிவால், புரியுதுங்களா என்ன, அதே மாதிரி யாதவ், நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க பின்னாடி பேரை போட்டுக்கிறாங்க. பிருத்திவிராஜ் சௌஹான் எல்லாருமே அவங்க பின்னாடி போட்டுப்பாங்க. அமித்ஷா அந்தந்த ஜாதி பேரை அவங்க போட்டுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் சார் போட்டுக்கல? அதனால தான் இப்ப கேட்டீங்களே பெரியாருன்னு, வெறும்னு. பெரியார் அதுக்கு மட்டும் இல்ல, பகுத்தறிவு சிந்தனையாளர். நமக்கு அந்த பகுத்தறிவு வள்ளலாரும் பெரியாரும் கொடுத்த பூமினாலதான் நீங்களும் ஜாதி பேர் போட்டுக்கல. ஆனா ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அவரோட ஜாதி பேரை போட்டு பெருமைப்படுத்திட்டு இருக்காரு. பெருமை வந்து அவர் ஜாதி பேர்ல இல்ல, மக்களுக்கு செய்யும் சேவையிலையும் மக்களை அந்த சமுதாயத்தை முன்னேற்றம் தான் இருக்கு. அதை நான் தவறு சொல்ல மாட்டேன், கம்பாரிசனுக்காக நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, பெரியார்ன்ற வெறும் பார்ப்பன எதிர்ப்புன்னு. பார்ப்பன எதிர்ப்புலாம் கிடையாது அவரு. அது வந்து சித்தரிக்கப்பட்டது. ஆனால் எதிர்த்திருக்காரு. அதற்கு காரணம் என்ன? அந்த காலத்தில் கோலோங்கி இருந்தது பார்ப்பனர்கள். அவர்கள் தங்களுக்கு சாதகமாக தாங்கள் வளர்ந்து கொள்ள, தங்களுக்கு வருமானம் ஈட்டும்படியாக பல விஷயங்கள் செஞ்சாங்க இல்லையா?
அதற்கு எதிர்த்தார். இது வந்து முரண்பட்ட கருத்து, மாறுபட்ட கருத்து இதெல்லாம் இருக்கும். 145 வருஷமாகியும் ஒரு தாத்தாவை பத்தி நீங்க நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்னா, அப்ப அவரோட சிந்தனை எந்த அளவுக்கு இந்த மண்ணுக்குள்ள வந்து விதைச்சிட்டு போயிருக்காருன்னு பாருங்க. இது எல்லாத்தையும் விட்டுருவோம். மத்ததெல்லாம் விட்டுருவோம் சார். ரொம்ப சிம்பிள். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், அவர் பின்னாடி ஒரு ஜாதி பேர் போட்டுக்கிறாங்க. ஒரு முதல் எல்லா மாநிலத்திலும் நடக்குது. தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல. மு.க. ஸ்டாலின் தானே இருக்கு, அவர் பின்னாடி போட்டுக்கல. உதயநிதி ஸ்டாலின் தானே இருக்கு, அது பின்னாடி போட்டுக்கல. எடப்பாடி பழனிசாமி தானே இருக்கு, அவர் பின்னாடி எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் நான் போடுறாரு, போடல. அவ்வளவுதான் சார். இதை தான் நம்ம அங்க பாக்குறோம். இந்த பூமி அதனால்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி, பொற்கால பூமி. இந்த மாதிரியான ஒரு பூமி எங்கேயுமே உலகத்துல இல்லைன்னு நான் பெருமையா சொல்றேன். பல்வேறு கேள்விகளுக்கு நேரில் வந்து பதில் அளிச்சதுக்கு நன்றி சார். நன்றி பிரதர்.